பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உலோகத்துலேயும் ரொம்ப மதிப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுறது தங்கம். இந்த தங்கம் உலகத்தில் மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிடுச்சு, எட்டா கனியாக ஆகிடுச்சு. கடந்த வாரத்தில் மட்டுமே ஒரு சவரனுக்கு 4000க்கு மேலே ஏறிடுச்சு. வெள்ளியும் அதுக்கு ஈக்குவலாக ஏறிக்கிட்டே இருக்குது. உலக நாடுகள் தங்கத்தை வாங்கி குமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. போர் சுச்சுவேஷன் எதுவும் குறைஞ்சபாடு இல்லை. ரஷ்யா உக்ரைன் வாரம் இருக்கட்டும் இன்னும் கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த அன்சர்டனிட்டினால் கோல்டு சில்வரோட ரேட்டு அப்நார்மலாக ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாத்தோட கேள்விக்குறியும், நாங்கள் எங்கள் லைஃப்பில் தங்கம் வாங்கவே முடியாதா? அதாவது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தங்கம் எப்படி தான் வாங்குறது, இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகள்லாம் என்ன பதில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் தங்கம் எவ்வளோ தூரம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். 24 கேரட் 1 கிராம் தங்கத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10,915 ரூபா. 22 கேரட் கோல்டு 1 கிராம் 10,005 ரூபா. கடந்த 10 நாளில் மட்டும் பயங்கரமாக ஏறி இருக்குது. 28, 29 ஆகஸ்ட் அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா 9,400 அந்த ரேஞ்சில் 1 கிராம் இருந்தது. இப்போ 10,000 ரூபா வந்துருச்சு. ஒரு கிராமுக்கு 600 மேலே, ஒரு சவரனுக்கு 4,500 கிட்ட ஒரே வாரத்தில் தங்கம் ஏறி இருக்குது. சில்வர் மட்டும் அதுக்கு சலிச்சது இல்லைங்க. 1 கிராம் சில்வர் வந்து 138 ரூபா. 1 கிலோ சில்வர் வந்துட்டு 1,38,000 ரூபா இப்போ கரண்ட் ப்ரைஸு. இது கடந்த 10 நாட்களில் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா 130, 1 கிராம் வந்து 130 ரூபா. இதே 1,30,000 ரூபா 1 கிலோ சில்வர் இருந்தது. இப்போ ஏறக்குறைய 8,000 ரூபா 1 கிலோ சில்வர் வந்து வித்தின் 10 டேஸில் ஏறி இருக்குது. இப்போ குறுகிய காலத்தில் தங்கமும் சில்வரும் இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. இந்த விலையை கொடுத்து வாங்கி தான் ஆகணும். இப்போ நம்ம பார்த்துடலாம். கோல்டு சார்ட்டில் ஏறக்குறைய நம்ம 2022 அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ஹை $2,000 பிரேக் பண்ணாமையாக இருந்தது. அதை பிரேக் பண்ணோடனே 2024 ஏறக்குறைய 60% கிட்ட கோல்டு அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. எவ்ரி மந்த்து புல்லிஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடையில ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இது 3 மந்த் கேண்டில். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் மட்டும் கோல்டு வந்துட்டு ஒரு சைட்வேஸில் 2024 எண்டில் 2024 ஜனவரி, பிப்ரவரி அப்பயே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. 2024 எண்டில் ஒரு 3 மாதம் சைட்வேஸில் இருந்தது. இப்போ அகெயின் கண்டினியூஸாக 2025 ஒவ்வொரு மாதமும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நான் இதை உங்களுக்கு வீக்லி கேண்டில்லையே வச்சு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இதை தான் நம்ம மல்டிபிள் டைம் பேசியிருந்தோம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம் இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனது. 2024 அதை பிரேக் பண்ண உடனே இங்கேருந்து பர்ஃபார்ம் பண்ணோம். கோல்டு வந்துட்டு நிறைய ரேலி ஆக போகுது, அதாவது மூவ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மூவ் ஆகிடுச்சு. இப்போ டே கேண்டிலில் கோல்டு எப்படிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுக்கப்புறம் விலை குறையுமா குறையாதா அப்படிங்கிற உங்களோட கேள்விகளுக்கு இந்த சார்ட்டில் டெக்னிக்கலாக நான் பதில் சொல்கிறது என்னென்னா, கோல்டு ஒரு ரேலிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப அந்த சைட்வேஸை பிரேக் பண்ணும்போது ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குது. திரும்ப அந்த இடத்துல ஒரு சைட்வேஸில் இருக்குது. இங்கே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு முறை கோல்டு ஒரு ரேலி கொடுக்கும்போதும் அங்கே போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். இப்போ அதே மாதிரி தான். இங்கே பாருங்களேன், ஒரு சைட்வேஸ் ரொம்ப நாளாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துலையும் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் தான் இருந்தது. இப்போ செப்டம்பர் மாதம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டு இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கோல்டு ஏற தொடங்கிடும். அந்த ஹை போனோடனே இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இந்த சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு சைட்வேஸ் க்ரியேட் ஆகும். கண்டினியூஸாக உங்களுக்கு வீக்லி கோல்டு வந்துட்டு 4,000 சவரனுக்கு ஏறாது. இது ஏறி முடிஞ்சோடனே திரும்பவும் ஒரு அங்கே ரெஸ்ட் எடுக்கும், இல்லை ஒரு கரெக்ஷன் நடக்கும். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் தான் நமக்கு கிடைக்கும். சைட்வேஸ் நடக்கலாம், கரெக்ஷன் நடக்கலாம். சைட்வேஸ் நடந்தால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நீங்கள் அதை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லை அங்கேருந்து ஒரு 10% எதனா கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த கரெக்ஷனை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் கோல்டு இன்னுமே கிராம் 5,000க்கு வரும் அப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வெயிட் பண்ண முடியாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலுமே கோல்டு விலை ஒரு கிராமுக்கு ஒரு 500 ரூபா 200 ரூபா இறங்குது அப்படின்னா தாராளமாக மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் உங்களோட அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக கோல்டுங்கிறது இதுக்கப்புறம் ரொம்ப விலை இறங்குன்னு எதிர்பார்த்திங்கன்னா அது நடக்காது. கண்டினியூஸாக ஏற தான் போகுது. ஸோ இதுக்கப்புறம் சில்வரும் அதே மாதிரி அவுட் பர்ஃபார்ம் பண்ண தான் போகுது. நம்ம 4 மந்த் பிஃபோரே என்னோடய சேனலில் கப் அண்ட் கேண்டில் பிரேக் அவுட் சில்வர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே சார்ட்டு தான். அந்த சார்ட்டில் நான் எந்த மாற்றமும் பண்ணல. ஏறக்குறைய நீங்கள் பார்க்குறது இப்போ 3 மந்த் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 45 இயர்ஸுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த ஹையை டாலரில் பிரேக் ஆகிருக்கு. இந்த $37.58 ஒரு கிராமுங்கிறது டாலரில் பார்க்குறோம். இந்த 37.58 எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ ஒரு ரேலி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இங்கே நான் ரவுண்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த ரெட் லைன் தெரியுது இல்லையா உங்களுக்கு?
ஸோ இதுதான் இந்த ரெண்டு லைனோட வேல்யூ என்னென்னா 37.58. இதை பிரேக் ஆனால் இங்கேருந்து ரேலி சில்வர் ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்க்குறது 3 மந்த் கேண்டில் டாலர் இண்டெக்ஸு இப்போ அந்த 37.58 பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்ததாக ஒரு 20% வரைக்கும் சில்வர் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இதனோட ஹை பார்த்தீங்கன்னா 50. ஏறக்குறைய 45 இயர்ஸாக இந்த 3 மந்த் கேண்டில் இதுக்கு மேலே பிரேக் பண்ணலை. இந்த கேண்டில் வந்துட்டு செப்டம்பர் மாதம் முடிஞ்சால் தான் இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 3 மந்த் கேண்டில். இந்த கேண்டில் வந்து செப்டம்பர் மாதம் தான் கம்ப்ளீட் ஆகும். செப்டம்பர் மாதம் முடியும் போது 37.58க்கு மேலேயே இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சின்னா அடுத்து இதனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 50 தான். இடையில 44 ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதையும் கிராஸ் பண்ணிவிட்டு 50 வரைக்கும் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் இங்கேருந்து ஆல்ரெடி நம்ம பிரேக் பண்ண இடத்துலேருந்து 8% ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. இன்னும் ஒரு 20% கிட்ட ரிட்டர்ன் இருக்குது கன்ஃபார்மாக. இப்போ நீங்கள் சில்வரில் முதலீடு பண்ணாலும் ஒரு 20% ரிட்டர்ன் பார்க்கலாம். ஆனால் கோல்டு மாதிரி சில்வர் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருக்காது. நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், டாப்பில் தொட்ட உடனே ஒரு பயங்கரமான செல்லிங் வரும். அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்னோட வியூ சில்வர் இங்கேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா? அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.